நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஜெய் கணபதி ஜெய் கணபதி ஜெய் கணபதி தேவா, பார்வதியின் மைந்தனே மகாதேவர் மைந்தனே. ஜெய் கணபதி ஜெய் கணபதி ஜெய் கணபதி தேவா, பார்வதியின் மைந்தனே. கதையில மனித ரூப பாத்திரங்கள் இருக்கக்கூடாதுன்னு முன்னாடியே உங்களை நான் எச்சரிச்சிருந்தேன். ஆமா ஆமா குருவே. இவருக்கு சொல்லி புரிய வைங்க. இங்க பாருங்க, குரு சொல்றது சரிதான். இது மகாராஜாவோட கட்டளை. அப்படி இருந்தும் மனிதர்களோட பொம்மையை வச்சு எதுக்காக கதை சொல்லிட்டு இருக்கீங்க? மகா மந்திரியாரே, யார் ஒருத்தர் இல்லாம எந்த ஒரு ஆரம்பமும் இருக்காதோ அவர்தான் கடவுள் கணபதியார். அவருக்கு தான் முதல் ஆராதனை, அப்புறம் தான் மத்ததெல்லாம். கை மேல தட்டுங்க. என்ன பாருங்க, மகாராஜா இப்ப வந்துருவாரு. அது சரி மகா மந்திரியாரே, கேளுங்க கேளுங்க. சொல்லுங்க. எனக்கு சர்பத் தேவைப்படுது. அதுல குங்குமப்பூவும் தேனும் கலந்து இருக்கணும். எனக்கு தொண்டை கரகரன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நிகழ்ச்சி களை இழந்து போயிடும். ஏற்பாடு பண்றேன். மகா மந்திரியாரே, சர்பத்தை நாம மண்பானைக்குள்ள ஊத்தி வச்சிருந்தோம்னா அந்த சர்பத் கசப்பா மாறிடும். சரிதான். கொஞ்சம் இருங்க, கேளுங்க கேளுங்க. அது கூடவே சில கற்கண்டுகளை எனக்கு கொடுத்து அனுப்புங்க. சரி சரி மகா மந்திரியாரே. இப்ப என்ன? என்னோட இந்த பொம்மைகள் எல்லாமே ரொம்பவே மென்மையானது. உங்களோட விஜயநகரத்துல வெயில் அதிகம். அது என்னன்னா வேர்வியால என் கையில இருந்து அது நழுவி போயிடுது. அப்படி நழுவுச்சுன்னா ரொம்ப பெரிய ஆட்டத்தை காட்டிரும். அப்புறம் நிஜத்துக்கும் கற்பனைக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம் மறைஞ்சிடும். இப்ப இதுக்காக என்ன பண்ண போறதுன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. நான் உடனே 2 சேவகர்களை உங்களுக்கு நியமிக்கிறேன். அவங்க உங்களுக்கு விசிறி வீசுவாங்க. நன்றி மந்திரியாரே. உங்களுக்கு என்ன ஒரு உதவி தேவைப்பட்டாலும் நீங்க தயக்கம் இல்லாம தாராளமா என்கிட்ட கேட்கலாம். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், இந்த பொம்மலாட்ட விளையாட்டெல்லாம் பொம்மைகளோடவே இருக்கட்டும். வேற எந்த ரூபமும் எடுத்துட வேண்டாம். கண்டிப்பா அப்படியே ஆகட்டும் மந்திரியாரே. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, பொம்மலாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நீங்க சந்திச்சுட்டு போங்க. நான் பாஸ்கரனுக்கு ஒண்ணு கொடுக்க விரும்புறேன். கட்டளைப்படியே மகாராஜா. வாங்க ராணிகளே. மகாராஜாவுக்கும் மகாராணிகளுக்கும் இந்த மட்ரி பிரசாத்தோட வணக்கங்க. என்னோட பொம்மைகள் உங்க எல்லார்கிட்டையும் தங்களோட நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லுது. மகாராஜா, நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி வழங்குங்க. கை மேல தட்டுங்க. ஐயோ, அனுமதி கேட்டு எதுக்காக நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உங்களோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அனுமதி வழங்கியாச்சு மட்ரி பிரசாத் அவர்களே. அப்புறம் இவரை உற்சாகப்படுத்துறதுக்காக இங்க இருக்கிற எல்லாரும் கைத்தட்டுங்க. இந்த பொம்மைங்கள்லாம் உன்னோட சொந்தக்காரங்க மாதிரி என் பார்வையை மறைக்க என் முன்னாடி வந்து நின்னுட்டான்.
எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். நம்ம குருஜிக்கு இந்த குழந்தை காலனா மாறிட்டான். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட மகனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த கை குழந்தைக்கு எங்க இருந்து மகாராஜா பொம்மலாட்டம் எல்லாம் புரிய போகுது. இன்னும் அந்த குழந்தைக்கு எங்க சிறுநீர் கழிக்கணும், எங்க வாந்தி எடுக்கணும்னு கூட தெரியல. குருவே, குண்டப்பா முன்னாடி வந்து நின்னுட்டால, இவனுக்கு நிகழ்ச்சி தெரியல, அதான் அழறான். குண்டப்பா பின்னாடி வா, பின்னாடி வா, இங்க வந்து உட்காரு. பாருங்க, அமைதியாயிட்டான். அப்பாவோட மடியில வந்து உட்கார்ந்தாச்சு. முன்னாடி பொம்மலாட்டக்காரரும் தயாரா இருக்காங்க. ஆஹா, ஒரு சின்ன பையனுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? முன்னொரு காலத்துல மிருகங்கள் கூட மனிதர்களோட மொழிய பேசுச்சுங்க. அப்ப ஒரு நதிக்கரைக்கு பக்கத்துல நந்த வனத்துல அதோட ராஜா சிம்பா தன்னோட ராஜ்யத்தை விரிவுபடுத்திட்டு இருந்தாரு. சிம்பா கர்ஜிக்கும் போது பெரிய பெரிய மலைகள் கூட அதுக்கு முன்னாடி தலை வணங்கி நிற்கும். இந்த பொம்மலாட்டக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தர்பாருக்கு வந்துட்டு மிருகங்களோட கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அதோட கைகள்ல பலமும் உருமல்ல ஆழமும் இருந்தது. சிம்பா அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தது. சிம்பாவை பார்த்து பயம் கூட பயந்து போயிருந்தது. இதோட ஒரு உருமலை கேட்டு புயல் கூட பாதையை மாத்தி சென்றது. சிம்பாவுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருந்தது, எந்த கவலையும் எந்த சோகமும் இருக்க கூடாதுன்னு. இந்த எல்லா குணங்களும் எங்க மகாராஜா கிட்ட கூட தான் இருக்கு. சிம்பா எப்பவும் பைல்வான் கருங்கரடியோட ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாரு. அவர் தான் அஸ்திரங்களையும் சாஸ்திரங்களையும் யோகத்தையும் தியானத்தையும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருந்தாரு. கருங்கரடி வாழ்க்கையோட அனைத்து பாடங்களையும் கற்று வச்சிருந்தாரு. முதுமை நிலைங்கிற போர்வைய ஏத்துக்கிட்டு இருந்தாரு. அடேங்கப்பா. குருஜி, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஒரு கரடி சிங்கத்தோட ஆசானாவோ இல்ல குருவா எப்படி ஆக முடியும் குருஜி? பூனை இனம் சிங்க இனத்தோட உறவா இருக்கலாம்னா கரடிய சிங்கத்துக்கு குருவா இருக்க முடியாது, முட்டாள்களே. எதிரிகள் எதிர்த்துட்டு இருந்தாங்க, புது புது யுக்திகளால தாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு தோல்விதான் கிடைச்சது. ஏன்னா கருங்கரடி வழங்கின ஆலோசனையினால மகாராஜா சிம்பா எல்லாரையும் தோற்கடிச்சிருந்தாரு. ஆனா ஒரு நாள் வாச்சாளுங்கிற ஒரு வானரம் தூர தேசத்துல இருந்து நந்த வனத்துக்கு அதோட மனைவி சாளுவோட வந்திருந்தது. வாச்சாள் வானரம் அதோட சேட்டைய காட்டிட்டு இருந்தது. சிங்கத்தை விட அது ரொம்ப இனிமையா பேசிட்டு இருந்தது. வார்த்தைகளால அது வளைய வீசிட்டு இருந்தது. பாக்குறவங்களை எல்லாம் நண்பனா மாத்திட்டு இருந்தது. அதோட இந்த நடவடிக்கைகளால மகாராஜா சிம்பா கிட்ட வரைக்கும் அது போயிருச்சு. இதத்தான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண மகாராஜா கிட்ட செய்யறது. கரடி ஐயா, நந்த வனத்துக்கு வாச்சாளுங்கிற ஒரு வானரம் வந்திருக்கு. அதோட இனிமையான குரல் எல்லாரையும் கவர்ந்திருக்கு. மகாராஜா சிம்பா, குயிலுக்கு கூட இனிமையான குரல் இருக்கு. அது இருக்கிற அதே மரத்துல பாம்பும் இருக்கும். அதனால காதால கேட்கிற விஷயத்த நம்ம நம்பிடக்கூடாது. உண்மை உண்மை உண்மையான வார்த்தை. ஒரு நாள் அந்த நாளும் வந்தது. வாச்சாளுங்கிற அந்த வானரம் மகாராஜாவோட குகைக்கு வந்து சேர்ந்தது. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு அழகான மயில் நடனமாடிட்டு இருந்தது. ஆஹா, இதுதான் விஷயமே. பாரு, இவன் ராமா மாதிரியே இருக்கான். ஆமாமா, அப்படியே அவர மாதிரியே இருக்கு. என்ன அம்மா என்ன சொல்றாங்கன்னா அந்த வானரம் பார்க்க அப்படியே உங்கள மாதிரியே இருக்கான். ஆமா, இரவுல என் கூட வீட்டுல இருக்கும்போது ஒரு தடவை கூட அன்பா என் கூட பேசுறது இல்ல. ஆனா இப்ப இந்த வானரத்துல சந்தோஷமா என் முகத்தை தேடிட்டு இருக்கீங்களா? நந்தவனத்துக்கு நீ புதுசா வந்திருக்கன்னு நினைக்கிறேன். என்னோட குகைக்குள்ள நீ எப்படி வந்த? மகாராஜா, நந்தவனத்தோட பாதுகாவலர் நீங்க. இங்க நீங்க தான் குரு, இங்க நீங்க தான் ராஜா. இங்க நீங்க எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்திருக்கீங்க. உங்க முகத்துல புன்னகைய வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வார்த்தைகளால நீ என்ன கவர்ந்துட்ட. கண்டிப்பா நீ வானர வாச்சாளா தான் இருப்ப. 4 திசைகள்லயும் எந்த ஒரு அரசரோட புகழ் பாடப்படுதோ அவர் ஒருத்தரை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? வாச்சாள் வானரமே, வானத்துல பறக்கிறத நிறுத்து. இப்ப பூமிக்கு வந்து சேரு. நந்தவனத்துக்கு சேவை செய்யற குணம் உன்கிட்ட இருந்தா சொல்லு. இல்லைன்னா சந்தேக கடல்ல சிக்கிக்குவ. அப்புறம் மகாராஜா கையில நீ நல்லா வசமா மாட்டிக்குவ. கருங்கரடி ரொம்ப சரியா சொல்லியிருக்கு.
கருங்கரடி ஐயாவுக்கு இந்த வானரத்தோட வணக்கங்கள். கரடி ஐயா, இப்பதான் நான் என்ன அறிமுகப்படுத்தவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள என்ன சந்தேகப்படுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும். முதல் நாளே வாச்சால் வானரம் மகாராஜா கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா கருங்கரடிய அதால கவர முடியல. இப்படிதான் வாச்சால் வானரம் மகாராஜாவோட குகையில சரணம் அடைஞ்சது. அங்க ஒரு நிரந்தர இடம் பிடிக்கிறது அதோட கையில தான் இருந்தது. சீக்கிரமே அதோட புத்திசாலித்தனத்தால மகாராஜாவோட மரியாதையை சம்பாதிச்சது. அதன் பிறகு குகையில அதுக்கு ஒரு நிரந்தர இடமும் கிடைச்சது. வாச்சால் வானரத்தோட திறமை மகாராஜாவை கவர்ந்ததால மகாராஜா அத தன்னோட இதயத்துல அமர வச்சிருந்தாரு. நந்தவனத்துல பல பிரச்சனைகள் இருந்தது. அதற்கு வாச்சால் வானரம் ஒரே தீர்வாய் இருந்தது. மகாராஜாவோட பார்வையில வாச்சால் வானரம் வென்றுகிட்டே இருந்தது. கருங்கரடியின் மகத்துவம் குறைந்து கொண்டே இருந்தது. வாச்சால் வானரம் சிம்பா கிட்ட நெருக்கமாயிட்டே இருந்தது. காத்திருந்து ஒரு நாள் வாய்ப்பு வந்ததும் இந்த வாச்சால் வானரம் நல்ல குணம் கொண்டதில்லைன்னு கருங்கரடி மகாராஜா கிட்ட சொல்லுச்சு. ஆனா மகாராஜா சிம்பா அது எதையுமே கேட்கல. மணிக்குமார், நீ திரும்ப எதுக்காக என் முன்னாடி வந்து நிக்கிற? என் முன்னாடி இருந்து நகர்ந்து போ. குண்டப்பா, பின்னாடி வா, பின்னாடி வா. இப்ப எல்லாமே தெரியுது. கருங்கரடி மகாராஜாவை எச்சரிக்கலான்னு வந்தது. ஆனா அதுக்கு பதிலா மகாராஜா சிம்பா கருங்கரடிய நந்தவனத்துல இருந்து வெளியேத்திட்டாரு. அந்த அளவுக்கு வாச்சால் வானரம் மகாராஜா கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. மகாராஜா பாத்தீங்களா மகாராஜா, அந்த கருங்கரடி, அதாவது அந்த குரு தன்னோட எந்த வாழ்க்கைய நந்தவனத்துக்காகவே செலவு செஞ்சாரோ அவருக்கா இந்த நிலைமை வரணும்? மகாராஜா, இதை விட அநியாயம் இந்த உலகத்துல ஏது? அமைதியா இருங்க குருவே, அமைதியா இருங்க. இன்னும் கதை முடியல குருவே. இந்த கதை முடியறதுக்குள்ள கண்டிப்பா அந்த கருங்கரடிக்கும் நியாயம் கிடைச்சிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க உட்காருங்க. சரிங்க மகாராஜா. சூழ்ச்சிக்கார கிழவா, நீங்க மகாராஜா பத்தி கவலைப்படுறதுல விடுங்க, என்ன பத்தி கவலைப்பட ஆரம்பிங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் விஜயநகரத்தை விட்டு உங்களை கண்டிப்பா வெளியேத்துவேன். மகாராஜா, இந்த கதையில இருக்க சிங்கம் சிம்பா, அப்புறம் அந்த கருங்கரடி யாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு இந்த விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. இந்த வாச்சல் வானரம் யாரு? ஆம் சின்ன மகாராணி, இது வெறும் ஒரு கற்பனை கதை தான். இத சந்தோஷமா அனுபவிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா திடீர்னு இப்படி இவ்வளவு விஷயங்களும் ஒண்ணா நடக்கிறது எதுக்கான அறிகுறி? அதே தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பட்டு. இந்த கதை சுவாரஸ்யத்தை விட ஆபத்தானதா தான் எனக்கு தெரியுது. கருங்கரடி போய் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. மகாராஜாவுக்கு கரடியோட ஞாபகமும் வரல, வாச்சால் வானரம் அதை வரவும் விடல. ஒவ்வொரு முறையும் மகாராஜா வாச்சால் வானரத்தோட பேச்சை கேட்டுதான் முடிவெடுத்தாரு. சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நள்ளிரவுல வாச்சால் வானரத்தோட வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தது. அதனால மகாராஜா அதோட வீட்டை அன்பளிப்புகளால நிரப்புனாரு. குழந்தையோட அப்பாவி முகத்தை பார்த்து வாச்சால் வானரம் தன்னோட கடமையில இருந்து விலக ஆரம்பிச்சது. மகாராஜாவோட குகைக்கு வர்றத அது நிறுத்திடுச்சு. வாச்சாலின் மனைவி தான் மகனோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டான். வாச்சால் மனசுக்குள்ளேயே யோசிச்சு பேராசையால சிம்பாவுக்கு எதிரா உயிருக்கே ஆபத்தான திட்டத்தை வகுத்துச்சு. தந்திரமா அந்த வானரம் விஷத்தன்மையுள்ள ஒரு மூலிகைய பானமா மாத்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு மகாராஜா சிம்பா கிட்ட போச்சு. அந்த பானையில என்ன இருக்குன்னு மகாராஜா சிம்பாவுக்கு தெரியாது. வாச்சாலோட மனசுல என்ன இருந்துச்சுன்னு சிம்பாவுக்கு தெரியாது. மகாராஜா, என்னாச்சு சின்ன மகாராணி? மகாராஜா, நீங்க உங்களோட வாளை என்கிட்ட கொடுத்துருங்க. வாளா? ஏ, இந்த வாச்சல் வானரம் சிம்பா சிங்கத்துக்கு விஷத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களோட வாளால அதுக்கு மரண தண்டனை வழங்கிடுறேன். அது சின்ன ராணியோட தாக்குதல்ல இருந்து கூட ஒருத்தங்க தப்பிச்சிடலாம்.
ஆனா என் தடியோட தாக்குதல்ல இருந்து இதுவரைக்கும் யாரும் தப்பிச்சதில்ல. நானும் அவனை விட மாட்டேன். அம்மா அமைதியா உட்காருங்க, இது கற்பனை கதை. உட்காருங்க. சின்ன மகாராணி, இது ஒரு கற்பனை கதை. நீங்க எதுக்கு இத பெருசா எடுத்துட்டு இருக்கீங்க? இந்த கதை உங்களை பதட்டம் அடைய வைக்குதுன்னா நீங்க இத பாக்காதீங்க. இல்ல, நான் முழு கதையும் பாப்பேன். சின்ன மகாராணி அவர்களே, நீங்க பொறுமையா இருங்க. நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறேன், இந்த கதையோட முடிவு எல்லாத்தையும் சுபமாக்கிடும். குருவே, நீங்க என்னவோ இந்த கதையை நீங்களே முழுசா எழுதின மாதிரி சொல்றீங்க. அதுல என்ன சந்தேகம்? என்ன மாட்டிக்கிட்டாரு? அதாவது நானே எழுதியிருக்கேன், நானே படிச்சிருக்கேன். அதாவது மகாராஜா, நான் சிறு வயது குழந்தையா இருக்கும்போது என்னோட குரு இருக்காரே, குரு அவரோட இந்த சிஷ்யனுக்கு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் படிக்க கொடுத்து அதை எழுதிங்காட்ட சொன்னாரு. அதனாலதான் நானும் சொல்றேன், இதோட முடிவு நல்லா தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு மகாராஜாவா இருந்துகிட்டு நீங்க என்னோட எவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க. இத குடிச்சு பாருங்க. இத உங்களுக்காகவே விசேஷமா தயாரிச்சு கொண்டு வந்திருக்கேன். நில்லுங்க மகாராஜா. கருங்கரடி ஐயா, நீங்க எப்ப வந்தீங்க? ஒரு சூழ்ச்சிக்காரனோட சூழ்ச்சியில மகாராஜா சிக்கும் போது நான் வர வேண்டியதாயிடுச்சு. உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் என்னோட கடமை உணர்ச்சி உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துருச்சு. அந்த பானையில என்ன இருக்கு வாச்சால்? சுவையான பானம் இருக்கு. இது என்னோட மனைவி ஷானு மகாராஜாவுக்காக விசேஷமா தயாரிச்சு கொடுத்தா. ஆனா வாச்சால், இது உன்னோட வீட்ல இருந்து வந்திருக்கு. இத உன்னோட மனைவி தானே பண்ணிருக்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இத முதல்ல குடிக்கிற உரிமை உனக்கு தான் இருக்கு. இத நான் தான் குடிக்கணுமா? ஆனா வாச்சால் அதை நான் தான் குடிக்கணுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தது. அதோட கால்கள் நடுங்கிக்கிட்டே இருந்தது. அந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்தை விட்டே ஓடிருச்சு. மகாராஜா சிம்பாவால அதை எதையும் புரிஞ்சுக்க முடியல. கருங்கரடி அதை எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சது. கருங்கரடி சிம்பாவுக்கு இன்னொரு பாடத்தையும் கத்து கொடுத்துச்சு. அடையாளம் தெரியாதவங்களை எப்பவும் நம்ப கூடாதுன்னு. அதனால பார்வையாளர்களே, அந்த நாளுக்கு அப்புறம் சிங்கங்களுக்கும் வானரங்களுக்கும் நடுவே பிரச்சனைகள் ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் வானரங்கள் சிங்கங்களோட கண்ணில் படும்போது அதோட மரணமும் உறுதியாச்சு. ஆஹா, இதுதான் இந்த பொம்மலாட்ட கலைஞன் மட்ரி பிரசாத்தின் கலைநயம். தெரிஞ்சதா? நீங்க பார்த்த இந்த கதை உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கை மேல தட்டுங்க. சரியா சொன்னார். மட்ரி பிரசாதோட கதைகள் எல்லாமே அப்படிப்பட்டதுதான். துரோகம் மற்றும் தேசப்பற்று நிறைந்த கதைகள். அந்த துஷ்ட வாச்சால் வானரத்தோட தீய நோக்கம் நிறைவேறதுக்கு முன்னாடியே நான் அதாவது அந்த குருதேவரான கருங்கரடி மகாராஜாவான சிங்கத்தை காப்பாத்திடுச்சு. அப்படி இல்லைன்னா அந்த வாச்சால் மகாராஜாவையும் கொன்னு இருக்கும், அவரோட வாரிசையும் மகாராஜாவாக்கி இருக்கும். நல்ல வேளை கதை இப்ப முடிஞ்சது. அதோட என் கவலையும் முடிஞ்சது. இங்க இருக்கிற யாராவது என்ன அந்த வானரமா என்ன நினைச்சுப்பாங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு சின்ன மகாராணி? மகாராஜா, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சது? மகாராஜா, இவ்ளோ நேரமா நான் அந்த வாச்சல் வானரம் யாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த வாச்சல் வானரம் யாருன்னு. யாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட தானே மகாராஜா இப்பெல்லாம் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஆலோசிச்சுட்டு இருக்காரு. கூடவே இப்பதான் இவருக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான். ஆனா இதை யோசிக்கும் போதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட மகனை அரசனாக்கிறதுக்காக மகாராஜாக்கு விஷம் கொடுக்க போறாரா? கதையில என்ன சொன்னாங்க? புத்திர மோகம் தான் எல்லாத்த விட பெரிய மோகம். மந்திரியாரே, மகாராஜா, அந்த பொம்மலாட்டக்காரனுக்கு வெகுமதி கொடுத்து அவனை அனுப்பி வச்சிருங்க. இதுக்கப்புறம் அவன் இந்த ராஜ்யத்துல இருக்க கூடாது. இல்லன்னா. புரிஞ்சுது மகாராஜா.
வணக்கம் மகாராஜா. ராமா, மகாராஜா எழுந்து போன விதத்தை பார்த்தா உன்னோட சந்தேகம் உண்மையாயிட்ட மாதிரி தெரியுது. ஆமா பட்டு, மகாராஜா என்கிட்ட இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவரு பாஸ்கரனுக்கு ஏதோ கொடுக்க விரும்புறதா சொன்னாரு. ஆனா மகாராஜா எதுவும் சொல்லாமலே கிளம்பிட்டாரு. எனக்கு ஏதோ பிரச்சனை வரப்போற மாதிரி தோணுது. மகாராஜா, ம், என்னாச்சு? ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க? என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல மகாராணி, ஒண்ணும் இல்ல. அப்படி எதுவும் இல்லனா ஏன் இவ்ளோ கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? பெரிய மகாராணி, நேத்து நீங்க அரசவையில அந்த பொம்மலாட்டத்தை பாத்தீங்க இல்லையா? ஆமா மகாராஜா. அது எப்படி இருந்தது? எனக்கா? அற்புதமா இருந்துச்சு. மட்ரி பிரசாத் அவருடைய பொம்மலாட்ட கலைகள்ல ஒரு நிபுணர். நீங்க சொல்றது உண்மைதான். அவர் சொன்ன அந்த கதைய சொன்ன விதம் எல்லாம் சுவாரஸ்யமா இருந்தது. அப்படின்னா நீங்க இன்னும் அந்த கதையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா. இல்ல, நான் இதுக்கு அந்த கதையை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க போறேன். எனக்கு யோசிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, பொறுப்புகளும் இருக்கு. ஆமா, எனக்கு தெரியும். சரிங்க மகாராஜா, நீங்க ஓய்வெடுங்க. சரி. சரி மகாராஜா, நான் வரேன். மகாராணி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க மகாராஜா. சிம்பா சிங்கம் வாச்சால் வானரத்தை எவ்வளவு நம்புச்சு. அது தன்னோட நண்பனா நினைச்சோம். அத வாச்சால் வானரம் எதுக்கு சிம்பா சிங்கத்துக்கு துரோகம் பண்ணுச்சு? என்ன? ஆமா, துரோகம் பண்ணுச்சுல்ல, அதான் எதுக்காக? மகாராஜா, மகாராஜா, இத நீங்க நேரடியா பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்டயே கேளுங்க. ஏன்னா அந்த வாச்சல் வானரம் அவர்தானே. சின்ன மகாராணி, அப்படிலாம் எதுவுமே இல்ல. அது வெறும் ஒரு கற்பனை கதை தான். அதுல வந்த கதாபாத்திரமும் எல்லாம் கற்பனையானதுதான். அப்படின்னா நம்மளோட மகாராஜா அந்த நந்தவனத்தோட மகாராஜா சிம்பா இல்லன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, நம்மளுடைய மகாராஜா விஜயநகரத்தின் அரசர் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர். நீங்க அந்த கதையை நினைச்சு அதால பாதிக்கப்படாதீங்க. அது வெறும் ஒரு கற்பனை கதை தான். நிஜ வாழ்க்கைக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு மகாராணி சின்னாதேவி, சம்பந்தம் இருக்கு. ஒரு கதையாசிரியர் உண்மையான வாழ்க்கையில இருந்துதான் அவங்களோட கதையே எடுப்பாங்க. அது இந்த பொம்மலாட்டம் கதையா இருந்தாலும் சரி. நான் தூங்க போறேன். ராமா இப்ப என்னோட வலையில இருந்து தப்பிக்கிறது கஷ்டமானது மட்டும் இல்ல, சாத்தியமே இல்லாதது. ராமா எங்க? அம்மா, அவர் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு அரசவைக்கு தூக்கத்திலே போறானா? அம்மா, ராத்திரி அவருக்கு தூக்கம் வரலன்னு நான் முடிச்சிட்டு இருக்க வேண்டியதாயிடுச்சு. நிஜத்துல என்னமோ அவர் ஏன் அப்பா தான். ஆனா தூக்க விஷயம்னு வரும்போது அவருதான் எல்லாருக்குமே அப்பா. என்னோட தடிய கொடு, நீ இவனை புடி. சரிம்மா. கருங்கரடி ஐயா, என்ன அடிக்காதீங்க. நான் நந்தவனத்தை விட்டு போயிடுறேன். அம்மா, நீங்களே பாருங்க. நேத்து பொம்மலாட்ட கதையை பார்த்ததுல இருந்து இன்னும் இவரால புரிஞ்சுக்க முடியல. தூக்கத்துல கூட அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்திரி வாச்சால வானரமே, காலையில விடிஞ்சிருச்சு. சூரியன் தலைக்கு மேல வந்துருச்சு. சோம்பேறி பயலே. ஐயோ அப்பா, நீங்க தானே எப்பவும் எனக்கு அந்த கதையை சொல்லி கொடுத்திருக்கீங்க. யார் ஒருத்தங்க நிகழ்காலத்துல நிறைய தூங்குறாங்களோ அவங்களோட எதிர்காலம் நிரந்தரமா தூங்கிடும்னு. உங்களுக்காக இல்லனாலும் என்னோட எதிர்காலத்துக்காக எழுந்திருங்க அப்பா. அடடா, நான் சோம்பேறி. அப்ப நீங்க யாருமா சாரதா? மறந்துட்டீங்களா? ஐயோ மரமண்ட, நீதான் அந்த ஷாலு வானரும் வாச்சல் வானரத்தோட மனைவி. பாத்தீங்களாமா, இன்னும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவர் பல்ல கூட விளக்கல. அதுக்குள்ள என்ன தேவையில்லாம சீன்றாரு. ஆமா, முதல்ல சாரதா தான் என்ன சீன்னா. அதனாலதான் நான் பதில் கொடுக்க வேண்டியதா இருந்தது. தேவையில்லாம உளராத. எந்திரி, முதல்ல போய் குளி.
பாஸ்கருக்கு தேய்ச்சி விட என்ன எடுத்துட்டு வா, நேரத்தை வீணாக்காத. என்ன? நான் நேத்து தானே என்ன வாங்கிட்டு வந்தேன். இந்த பாஸ்கரனும் என் நண்பன் மாதிரியே எண்ணெயை குடிச்சுக்கிட்டே இருந்தானா, அப்புறம் வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு நாள் எண்ணெய் கிணறு தோண்ட வேண்டியதா இருக்கும். நண்பனா? யார் அந்த நண்பன்? யாரா? என் நண்பன் யாரு? யாரும் இல்லையே. யார் அந்த நண்பன்? நான் ஒரு தனி ஆளு. எனக்கு எந்த நண்பனோ அண்ணன் தம்பியோ யாரும் இல்ல. சரதா, நீ என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, இது கூட உனக்கு தெரியாதா? வணக்கம், நான் தான் இந்த ராமாவோட நண்பன். வாயு மூடுறா, அமைதியா தூங்கு. வந்துட்டா சின்ன நீ. வணக்கம், நான் தான் ராமாவோட நண்பனா. தேவையில்லாம என்ன மாட்டி விட்டுறாத. ஏற்கனவே என் தலைமையில ஏறி உட்கார்ந்துருக்க, இதுக்கு மேல ஏறி உட்காரத்துக்கு இடமே இல்ல. அப்பா அவரோட குடுமி கிட்ட பேசிட்டு இருக்காரு. எந்திரி, போறியா இல்லையா? அநேகமா பாஸ்கருக்கு தேய்ச்சி விடுறதுக்கு பதிலா முதல்ல உனக்கு தடியால தேய்ச்சி விடணும்னு நினைக்கிறேன். அம்மா, அம்மா, இந்த தடியை தூக்குறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லம்மா? நானே எழுந்துட்டேன் பாருங்களேன். எழுந்துட்டேன், நீங்க போங்க, நான் வரேன் 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 வரேன். தாயே, நேத்து அந்த பொம்மலாட்ட கதை என்ன பாதிச்ச மாதிரி மகாராஜாவை பாதிச்சிடக்கூடாது. ராமா, நீ அந்த கதையை பார்த்த எல்லாரையும் அந்த கதை ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா பாதிச்சிருக்கும். மகாராஜாவதி எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு அவரை போய் சந்திச்சாதான் தெரியும். அப்புறம் மகாராஜாவதி எவ்வளவு பாதிச்சிருக்குன்றத பொறுத்துதான் உனக்கு வரப்போற சங்கடத்தின் அளவும் இருக்கு. ஆமா பட்டு, நீ சொல்றது சரிதான். மகாராஜாவை கண்டிப்பா சந்திச்சாகணும். மகாராஜா வாழ்க. மகாராஜா, பாருங்க, உங்களோட கட்டளையின்படி பாரதத்தோட வடக்கு ராஜ்யங்களோட ஒரு சுமூகமான உறவை நிலைநாட்டுறதுக்காக நான் ஒரு ஒப்பந்தத்தை தயார் பண்ணியிருக்கேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட அந்த ஒப்பந்தத்துக்கான தலைமையை வழங்கலான்னு இருக்க மகாராஜா. ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் பாரதத்தோட வடக்கு ராஜ்யங்களை சுத்தி வந்திருக்காரு. அங்க இருக்கிற அரசர்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்னங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் மகாராஜா. இல்ல மந்திரியாரே, இந்த ஒப்பந்தத்தை நீங்களே பாத்துக்கணும்னு நான் விரும்புறேன். என்ன, நானா? மகாராஜா, ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் இதுக்கு சரியான நபர். இந்த ஒப்பந்தத்துக்கு தலைமை ஏற்க அவர்தான் சரியா இருப்பாரு. ஆனா என்னோட பார்வையில பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு அவரோட சொந்த காரியங்களே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி மகாராஜா. மந்திரியாரே. மகாராஜா, என்னால இன்னும் புரிஞ்சுக்க முடியாது என்னன்னா, அந்த வாச்சால் வானரும் சிம்பாவை இந்த மாதிரி எதுக்காக ஏமாத்துச்சு? மகாராஜா, அது ஏன் ஏமாத்துச்சுன்னா அது எனக்கு தெரியல மகாராஜா. அப்படின்னா யாருக்கு தெரியும் மகாமந்திரியாரே? யாருக்கும் தெரியாது மகாராஜா. ஏன்னா அது எல்லாமே கற்பனை கதை, பொழுதுபோக்குக்காக நிகழ்த்தின ஒரு நிகழ்ச்சி மகாராஜா. அது இல்ல மந்திரியாரே, நீங்க அந்த பொம்மலாட்டக்காரனை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. நீங்க மறுபடியும் பொம்மலாட்டம் பார்க்க விரும்புறீங்களா? இல்ல மந்திரியாரே, இந்த கதையை உருவாக்குனது அவன்தான். அதனால அந்த வாச்சால் வானரம் தான் நண்பனுக்கு ஏன் துரோகம் பண்ணிச்சுன்றது உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வீரர்களே, என் வழியை விட்டு விலகி போங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயரே எனக்கு வெகுமதி கொடுத்திருக்காரு. அவருக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி என்னோட வழிய மறைக்கிறீங்கன்னு தெரிய வந்ததுன்னா நீங்க எல்லாரும் தண்டிக்கப்படுவீங்க. உங்களை அவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு எங்க எல்லாருக்கும் கட்டளை இட்டதே எங்க மகாராஜா தான், தெரியுமா? அப்படியா? மகாராஜா என்ன வர சொன்னாரா? வர. இந்த தடவை என்னோட ஜாதகமும் என்னோட அதிர்ஷ்டமும் ஒன்னோட ஒண்ணு கைகோர்த்து நிக்குது. அதனால என்னோட இதயம் சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிக்குதுப்பா. நல்ல தாளக்கட்டுல. அதை விட சந்தோஷப்படுத்துற செய்தியை தானே கொண்டு வந்திருக்கீங்க. என்ன 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 விஷயம் சொல்லுங்க. நடந்தது என்னன்னா, ஒரு வியாபாரி சௌதாமினி தேவியோட நடனத்தை பார்க்க வந்திருந்தான்.
அதனால அவனை நாங்க ஒளிஞ்சிருந்து அடிச்சதுல அவனுக்கு கண்ணே தெரியாம போயிடுச்சு. அது சரி அந்த சந்தோஷம் தானே உங்களுக்கு? இல்ல குருஜி, 2 பேரும் யாசகம் கேட்கறதுக்காக உள்ள போயிட்டு இருந்தாங்களா, நாங்க அவங்கள தடுத்து உள்ள போறீங்களே உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டோம். இப்படி நாங்க கேட்டதும் அவங்க எங்களை பார்த்து அப்படியே திரும்பி போயிட்டாங்க. போகும்போது சொந்தக்காரங்க கிட்ட நாங்க யாசகம் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஓ அப்படியா? அது சரி இந்த சந்தோஷத்துக்கு இதுவும் காரணமா? இல்ல குருஜி, இத தவிர இன்னொரு சின்ன விஷயமும் இருக்கு. அது என்ன? அங்க அந்த பொம்மலாட்டக்காரனை அப்படியே படை வீரர்கள் சுத்தி வளைச்சிருந்தாங்க குருஜி. குருஜி, மகாராஜா அவனை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அவன் பயந்ததை பார்க்கும்போது அநேகமா அவன் உங்களோட பொம்மலாட்ட கதை எல்லாத்தையும் ராஜா கிட்ட சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். உங்க கதை அவ்வளவுதான், போங்க. முட்டாளுங்களா, என்ன தலைகீழ பிறந்தீங்களா? எதை முன்னால சொல்லணுமா அதை பின்னால சொல்றீங்க? இது நடந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அப்படிதானே? குருஜி கூப்பிடுறாரு, வா. அந்த முட்டாள் மற்ற பிரசாத் மகாராஜா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சாகணும். வணக்கம் மகாராஜா. வணக்கம் மட்ரி பிரசாத் அவர்களே. மகாராஜா நான் ஒரு அப்பாவி. நான் எதுவும் பண்ணல. எங்களுக்கு தெரியும். ஆனா உங்க விரல்கள்ல நடனமாடக்கூடிய உங்களோட பொம்மைகள் அது எல்லாத்தையும் பண்ணுதில்ல? அத நடனமாட வைக்கிறது நீங்க தானே? ஆனா மகாராஜா அந்த யோசனைகள் எல்லாத்தையுமே எல்லாம் அந்த வாச்சால் வானரத்தோடதா? ஆமா மகாராஜா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. கை மேல தட்டுங்க. மகாராஜா, இந்த மட்ரி பிரசாத் இப்போ வேற ஏதோ சொல்ல இருந்தாரு. மகாராஜா அது மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. அட மட்ரி பிரசாத், நீ இங்கயா? அரண்மனை நிகழ்ச்சிக்கு அப்புறம் இன்னுமா இங்க சுத்திக்கிட்டு இருக்க? ஏன்? அதாவது நான் கேட்க வந்தது மகாராஜா, இங்க நீ யாருக்காவது உன்னோட பொம்மலாட்ட கலைய கத்து கொடுக்க போறியா என்ன? இல்ல குருவே, நான் போயிட்டு தான் இருந்தேன். ஆனா வீரர்கள் என்னை இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. எதுக்காக? நான் என்ன சொல்ல வந்தேன்னா மகாராஜா, மட்ரி பிரசாத், எங்க மகாராஜாவோட இதயம் இருக்கு, அது ரொம்ப விசாலமானது. ஒருவேளை மகாராஜா உனக்கு இன்னும் அதிகமான வெகுமதி கொடுக்க கூட்டிட்டு வர சொல்லிருக்காரோ என்னவோ தெரியல. ஆனா குருவே, மகாராஜா என்கிட்ட எதுவும் கொடுக்க விரும்பல, ஏதோ கேட்க விரும்புறாரு. உன்னால மகாராஜாவுக்கு என்னையா கொடுக்க முடியும்? பதில் குருவே, பதில். ஆனா மகாராஜா என்கிட்ட இருந்து அந்த பாச்சால் பானரும் மகாராஜாவுக்கு ஏன் துரோகம் பண்ணுச்சுன்னு கேக்குறாரு. அதுக்காக நீ அரண்மனைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அத நானே சொல்லிருப்பேனே. நீங்களா குருவே? ஆமா மகாராஜா, ஆமா. ஆனா உங்களால அதை எப்படி சொல்ல முடியும் குருவே? இந்த கதை இந்த மட்ரி பிரசாத்தோடது தானே? இல்ல 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 மந்திரியாரே, அந்த கதை என்னோடது இல்ல. மகாமந்திரியாரே, இந்த மட்ரி பிரசாத் இருக்காரே, இவர் ஒரு உண்மையான கலைஞன். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை இவர் கதையை சொல்லி முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த கதை அவரோடது இல்ல, அது எல்லாருக்கும் சொந்தமாயிடும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க குருவே. சரிதான், நீங்களே பதில் சொல்லுங்க குருவே. அப்படியே மகாராஜா. ஆமா குருவே, நீங்க அப்படியே பதில் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு ஊன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது குரு சொல்ல போற பதில்ல உண்மை இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ஊன்னு சொல்றேன். குருவே, கட்டளைப்படியே மகாராஜா. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, நான் இப்போ சில அமங்கலமான சொற்களை பயன்படுத்தலாம்னு இருக்கேன். மகாராஜா, 2 விஷயம் எப்பவும் நேரா இருக்காது. ஒன்னு நாயோட பால், இன்னொன்னு துஷ்ட விலங்குகளோட குணம். இப்ப இந்த வாச்சால் வானரத்தையும் எடுத்துக்கங்க. அதோட இயல்பே பழி வாங்குறது தானே. அது ரொம்ப சுயநலமான, சூழ்ச்சியான, பயங்கரமான விலங்கு. ஆனா இந்த சிம்பா சிங்கம் இருக்கு, அதோட குணம் எப்பவும் நேர்மையா, நிலையானதா இருக்கக்கூடியது.
தற்காலிகமா நேர்மையா இருந்த அந்த வானரத்தோட குணமானது அது வாரிச கண்டதும் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. அதுவும் பழைய மாதிரியே தந்திரம் சூழ்ச்சி பண்றதுல இறங்கிடுச்சு. அதனால மகாராஜா அந்த வானரம் அதுக்காக அந்த சிம்பாசிங்கம் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துருச்சு. உங்களோட இந்த மகா கொண்டாட்டத்துக்கு நடுவுல இதோ இந்த கிருஷ்ண ரூபத்துல நுழைஞ்சிருக்கான். சிறைச்சாலையில தீ பிடிச்சிருச்சு மகாராஜா. ராமகிருஷ்ணர் தப்பிச்சிட்டாரு. மகாராஜா இப்ப எல்லாம் தெளிவாயிடுச்சா? ஆயிடுச்சு. என் கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. வாய் மூடு பட்டு. இந்த மாதிரி வேகமா நடக்கிறவங்களோட மூளையும் வேகமா செயல்படணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் நானும் வேகமா நடக்கிறேன். கூடவே மகாராஜா கிட்ட போறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது யோசிச்சுதான் ஆகணும். எங்க போற நீ? என்ன காரியம் செய்ய இருந்தையா? நல்ல வேளை சரியான நேரத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன். இல்லன்னா மகாராஜா அவர் முன்னாடி நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. அதனாலதான் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா குருவே, நான் எல்லா கேள்விகளையும் சமாளிச்சிட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களோட பேரை வெளியே வரவே விடல. கை மேல தட்டுங்க. குருஜி, எனக்கு இப்பவும் பொம்மலாட்டக்காரன் மேல சந்தேகமாவே இருக்கு. எப்ப வேணாலும் இவன் உங்க பேரை மகாராஜா கிட்ட சொல்லிடுவான். ஏய் பொம்மலாட்டக்காரா, மறுபடியும் மகாராஜா உன்னை கூப்பிட்டா என்ன சொல்லுவேன்? உங்க பேரை என்ன? இதோ பார், நீ இருந்த தடயமே தெரியாம இந்த விஜயநகரத்தை விட்டு சீக்கிரமா ஓடி போயிரு. குருவே, இந்த ஆனா ஊனாலாம் தூக்கி போடு. நான் சொல்றத கேளு. இப்பவே கழுது மேல ஏறி ஓடி போயிரு. அப்படி இல்ல நான் உன்னை பயங்கரமான பாதாள சிறையில அடைச்சு வச்சிருவேன். அப்புறம் அங்கேயே கடந்து சாக வேண்டியதுதான். உடனே போயிடுறேன் குருவே. இந்த குரு மற்ற பிரசாத எதுக்கு ஊரை விட்டு போக சொல்றாரு? இவர் இப்படி சொல்றதும் சரிதான். இல்லைன்னா சீக்கிரமே இவனோட ஆட்டத்தால மொத்த நகரமும் தவறான புரிதல் மற்றும் சந்தேக நகரம் ஆயிடும். ராமா, உன்னை இந்த மாதிரி எச்சரிக்கிறதுல எந்த லாபமும் இல்லைன்னு தெரியும். அப்படி இருந்தும் சொல்றேன், நீ முதல்ல மகா மந்திரியார சந்திச்சு மகாராஜாவோட மனநிலைமையை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறமா மகாராஜாவை சந்திக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணு. ஆமா பட்டு, நீ சொல்றது சரிதான். நான் இங்கே நின்று மந்திரியாருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மகாராஜா, நான் தான் சொன்னல, நான் ஒரு மகாராஜா லட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். மகாராஜா, நானே என் கையால இந்த சுவையான லட்டுவை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க கொஞ்சமாவது சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. சின்ன மகாராணி அன்பா உங்க கையால லட்டு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டு பாருங்க. இதை நீங்களே பண்ணீங்களா? ஆமா. ரொம்ப சுவையா இருக்கு. நானும் அதை சாப்பிட்டு பார்க்க விரும்புறேன். தாராளமா எடுத்துக்கோங்க. அற்புதம். இன்னைக்கு உண்மையிலேயே இந்த லட்டு ரொம்ப சுவையா இருக்கு. இன்னைக்கா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த லட்டுவை ரொம்ப சுவையா பண்ணிருக்கீங்க இல்லையா மகாராஜா? ஆமா, ரொம்ப சுவையா இருக்கு. இந்த லட்டுவுக்கு நடுவுல முந்திரி எல்லாம் கூட இருக்கு. ஆஹா. ஆனா என்னோட லட்டுல முந்திரியே இல்ல.
மகாராஜா, நான் இந்த லட்டுவை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கொஞ்சம் முந்திரிய நானே சாப்பிட்டுட்டேன். அதனாலதான் உங்களோட இந்த லட்டுல முந்திரி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எதுல முந்திரி இருக்கோ அதானே எனக்கு கொடுத்துருக்கணும். மகாராஜா, நீங்க ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க? சின்ன குழந்தை மாதிரினா நீங்க என்ன சொல்ல வரீங்க? மகாராஜா, கொஞ்சம் சாந்தமா இருங்க. மகாராஜா, சாந்தமா இருங்க. நீங்க இந்த லட்டுவை அப்புறமா கூட சாப்பிடலாம். இல்ல 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 இல்ல, அப்புறமாலாம் இல்ல. உங்களுக்கு எவ்வளவு லட்டு சாப்பிடணுமோ இப்பவே சாப்பிட்டுடுங்க. மிச்சம் இருக்க லட்டுகளை நான் பண்டித ராமகிருஷ்ணர் வீட்டுக்கு அனுப்ப போறேன். ராமகிருஷ்ணரோட வீட்டுக்கு எதுக்கு நீங்க லட்டு அனுப்புறீங்க? ஏன்னா மகாராஜா, நான் இந்த லட்டுகளை பாஸ்கரனுக்காக தான் செஞ்சேன். சின்ன மகாராணி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டுக்கு இந்த லட்டு போச்சுன்னா அவரும் இந்த லட்டை சாப்பிடுவாரு. அட, இன்னைக்கு நம்ம மகாராஜாக்கு என்னாச்சு? மகாராஜா அந்த பொம்மலாட்ட கதையை பார்த்ததுல இருந்து இப்படி பதட்டமாவே இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பதட்டமா இருக்க மகாராஜாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு கீரை வடை பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும். கீரை வடையா? அதுல 2 கரண்டி கருப்பு உப்பு போட்டா நல்லா இருக்கும். 2 கரண்டி உப்பா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.